வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சப்பாத்தி, பரோட்டா, தோசை, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு ஒயிட் குருமா தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 4 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இதில் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கினது, 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின முட்டைக்கோஸ், 1/2 கப் அளவுக்கு நறுக்கின கேரட், பொடியாக நறுக்கின பீன்ஸ், ஒரு 30 செகண்ட் இதை வதக்கி விட்டுடலாம். காய்கறிகள் வேகிறதுக்காக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, நான் 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு இது கொதிக்கட்டும். மிக்ஸி ஜாரில் சின்னதாக 2-3 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, கொஞ்சமாக முந்திரிக்கு பதிலாக பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். காய்கள் வெந்துட்டுருக்கு. இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம். கூடவே மிக்ஸி ஜார் அலசி 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். புளிப்பு சுவை வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிரை கரைச்சி ஊற்றிடுங்க. தண்ணி சேர்த்து கலந்து விட்டு குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். மணக்க அருமையான சுவையில் நம்மளோட காய்கறி வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.